டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய ஹூ வர் த ஷூட்ரஸ் என்ற ஆராய்ச்சி நூலை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டது. இதுல சொல்லப்படுற ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் முழுக்க அம்பேத்கர் அவர்களோட ஸ்காலர்லி இன்டர்பிரிட்டேஷன். இது இன்றைய எந்த ஒரு சமூகத்தையும் இழிவுபடுத்துற நோக்கம் கொண்டது இல்ல. வேதகால சமூக அமைப்பு பத்தின அகாடமிக் டிஸ்கஷன் மட்டுமே இது. வேதங்கள், புராணங்கள், தர்மசூத்திரங்கள் போன்ற பண்டைய நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட ரெஃபரன்சஸ் மட்டுமே இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. மாற்றுக் கருத்துக்கள் இருக்கலாம், அவற்றை நாங்கள் மதிக்கிறோம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறையில ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கான். அவன் கையில் பனை ஓலை. அவன் எழுதுறான். ஒரு சட்டம், ஒரு விதி, ஒரு தண்டனை. அந்த ஒரு வரி என்ன தெரியுமா? சூத்திரனுக்கு உபநயனம் கிடையாது. இந்த ஒரு வரி ஒரு வாளை விட கொடூரமானது, ஒரு போரை விட இரத்தக்களரியானது. ஏன்னா வாள் வெட்டினா ஒரு தலைமுறை பாதிக்கப்படும். ஆனா இந்த ஒரு வரி 1000 தலைமுறைகளை பாதிச்சது. இது வரலாறு. இது மறைக்கப்பட்ட வரலாறு. இது அம்பேத்கர் ஆராய்ச்சி செய்து வெளிக்கொண்டு வந்த வரலாறு. வணக்கம் தோழர்களே, உங்கள் இடதுசாரி. இந்த தடவை இன்னும் ஆழமான ஒரு ஆராய்ச்சியோடு. இது முழுக்க அம்பேத்கரோட ஹூ வர் த ஷூட்ராஸ் புத்தகத்தை பேஸ் பண்ணி சொல்றேன். இது ஒரு பாரத் ரத்னா வாங்கின ஸ்காலரோட அகாடமிக் ரிசர்ச். வாங்க பார்ப்போம். அத்தியாயம் 1. வேதகால அதிகார அமைப்பு. யார் மேல் யார் கீழ்? தோழர்களே, இந்த கதையை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வேத காலத்துல அதிகார அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் தன் புத்தகத்துல இதை விரிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. வேத காலத்துல 2 வகையான அதிகாரம் இருந்ததா அம்பேத்கர் சொல்றாரு. ஒன்னு ஆன்மீக அதிகாரம், ஸ்பிரிச்சுவல் பவர்னு சொல்லுவோம். இது யாகம் செய்யற, மந்திரம் சொல்ற, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில மீடியேட்டரா இருக்கிற குரூப் கையில இருந்துச்சு. 2 ராஜ்ய அதிகாரம், பொலிட்டிக்கல் பவர். இது நாட்டை ஆள்ற, படை நடத்துற, வரி வசூலிக்கிற மன்னர்கள் கையில் இருந்துச்சு. இந்த 2 அதிகாரங்களில் எது பெரியது? அம்பேத்கரோட அனாலிசிஸ் படி ஆரம்பத்தில் ஆன்மீக அதிகாரம் தான் மேலோங்கி இருந்துச்சு. ஏன்னா ஒரு மன்னன் ராஜாவா ஆகணும்னா யாகம் செய்து அவனுக்கு தெய்வீக அங்கீகாரம் கொடுக்கணும். யாகம் செய்ய தெரிஞ்சவங்க இல்லாம ஒரு மன்னன் லெஜிட்டிமேட் கிங்கா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். இதை வேதங்களிலேயே பார்க்கலாம். ஐதரேய பிராமணம் என்ற நூலில் சொல்லப்படுது. அம்பேத்கர் இதை கோட் பண்றார். ஆன்மீக தலைமைதான் அரச தலைமையை உருவாக்குகிறது. ஆன்மீக தலைமைதான் அதிகாரம் கொடுக்கிறது. இது ஐதரேய பிராமணம் 7வது புத்தகத்தில் இருக்கு. புரியுதா? அரசியல் அதிகாரம் இருந்தாலும் அதற்கு லெஜிட்டிமசி கொடுக்கிற பவர் ஆன்மீக தரப்பு கையில் இருந்துச்சு. இதுதான் அம்பேத்கர் டிஸ்கிரைப் பண்ற வேதகால பவர் ஸ்ட்ரக்சர். வேதகால பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி மெயின்டைன் ஆச்சு? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஆன்மீக தரப்பு கையில் படை இல்ல, வாள் இல்ல, குதிரை இல்ல. அப்போ எப்படி இந்த பவர் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணாங்க? அம்பேத்கர் 3 ஃபேக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்றார். முதல் ஃபேக்டர் யாகம், ரிச்சுவல் சாக்ரிஃபைஸ். வேத காலத்தில் யாகம் செய்யறது மிக முக்கியம். மழை வேணும்னாலும் யாகம், போரில் வெற்றி வேணும்னாலும் யாகம், நோய் போகணும்னாலும் யாகம், எல்லாத்துக்கும் யாகம் தான் சொல்யூஷன்னு நம்பப்பட்டது. ஆனா யாகம் செய்ய தெரிஞ்சது ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும்தான். மன்னனுக்கு யாகம் வேணும்னா அந்த குரூப்பை கூப்பிடணும், அவங்களுக்கு தட்சிணை கொடுக்கணும், அவங்க சொன்ன விதியை பின்பற்றணும். இது ஒரு டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணுச்சு. 2வது ஃபேக்டர் சாபம் மற்றும் ஆசீர்வாதம் மீதான நம்பிக்கை. ஆன்மீக சக்தி படைத்தவங்க ஆசீர்வாதம் கொடுத்தா நல்லது நடக்கும், சாபம் கொடுத்தா கெட்டது நடக்கும்னு ஸ்ட்ராங்லி நம்பப்பட்டது. இது உண்மையா? அம்பேத்கர் சொல்றார், இது நம்பிக்கை மட்டுமே. ஆனா அந்த நம்பிக்கை மிகவும் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த நம்பிக்கையே ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமா ஒர்க் பண்ணுச்சு. 3வது ஃபேக்டர் நாலேஜ் மொனோபொலி. இதுதான் மிக முக்கியமானது. வேதம் படிக்கிற உரிமை எல்லாருக்கும் இல்ல. வேதத்துல என்ன இருக்குன்னு மன்னனுக்கு டைரக்ட்லி தெரியாது. ஆன்மீக தரப்பு என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் மன்னன் கேட்பான். இது ஒரு இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரியை கிரியேட் பண்ணுச்சு. அம்பேத்கர் இதை பத்தி சொல்லும்போது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அறிவை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களே அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் தோழர்களே. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இங்க பேசுறது 1400 வருஷத்துக்கும் மேல முன்னாடி இருந்த
வேதகால பவர் ஸ்ட்ரக்சரை பத்தி. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ். இன்னைக்கு இருக்கிற எந்த கம்யூனிட்டிலையும் நிறைய ப்ரொக்ரெசிவான டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக ஃபைட் பண்ற சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக நிற்கிற நல்ல மனுஷங்க இருக்காங்க. பெரியாரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் அப்பர் காஸ்ட் பீப்புள் இருந்தாங்க. அம்பேத்கரோட டீச்சர்ஸில் அப்பர் காஸ்ட் ஸ்காலர்ஸ் இருந்தாங்க. நான் ஒரு முழு கம்யூனிட்டியை கலெக்டிவ்லி ப்ளேம் பண்ணுறது இல்லை. ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிஸ்டமை அம்பேத்கரோட லென்ஸ் த்ரூ அனலைஸ் பண்ணுறேன். இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. அத்தியாயம் 2. கிளர்ச்சி தொடங்குகிறது. மன்னர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். தோழர்களே, எந்த ஒரு பவர் ஸ்ட்ரக்சரும் பெர்மனன்ட்லி நிலைக்காது. எப்போதாவது யாராவது கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்குற காலம் வந்துச்சுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. க்ஷத்ரிய மன்னர்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் தான் நாட்டை ஆள்றேன், நான் தான் போரில் ஃபைட் பண்றேன், நான் தான் மக்களை ப்ரொடெக்ட் பண்றேன். அப்போ ஏன் இன்னொரு குரூப்புக்கு இவ்வளவு பவர்? இந்த கேள்வி ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி ஆரம்பிச்சு, ஆனா அது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டா மாறிச்சுன்னு அம்பேத்கர் தன் புத்தகத்தில் டாக்குமெண்ட் பண்றாரு. வேதங்களிலேயே பதிவான மோதல்கள். இந்த மோதல்கள் அம்பேத்கரோட இமேஜினேஷன் இல்ல, இவை வேதங்களிலேயே புராணங்களிலேயே பதிவாகி இருக்கு. அம்பேத்கர் தன் புத்தகத்தில் இந்த மோதல்களை ஒவ்வொன்றா பட்டியலிடுறார். வாங்க பார்ப்போம். முதல் மோதல் சுதாஸ் மற்றும் வசிஷ்டர் சம்பவம். சுதாஸ் ஒரு மன்னன். ரிக்வேதத்திலேயே இவன் பேர் வருது. இவனோட குலப்புரோகிதர் வசிஷ்டர். ஒரு கட்டத்தில் சுதாஸ் என்ன செய்தான் தெரியுமா? வசிஷ்டரை நீக்கிட்டு விஸ்வாமித்திரரை புதிய புரோகிதரா நியமிச்சான். ஒரு மன்னன் தன் ஆன்மீக ஆலோசகரை மாத்துறான். இது அன்றைக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட். ரிக் வேதம் 7ஆம் மண்டலம் 18ஆம் சூக்தத்தில் இது பதிவாகி இருக்கு. அம்பேத்கர் இதை இன்டர்பிரட் பண்ணும்போது சொல்றாரு, சுதாஸின் செயல் ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல, இது க்ஷத்திரியர்கள் ஆன்மீக ஆதிக்கத்தை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்ச அறிகுறி. 2வது மோதல் விஸ்வாமித்திரர் கதை. இது இந்தியா முழுக்க தெரிஞ்ச கதை. ஆனா அம்பேத்கர் இதை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இன்டர்பிரேட் பண்றார். விஸ்வாமித்திரர் ஒரிஜினலி ஒரு க்ஷத்திரிய மன்னன். அவன் பெயர் கௌசிகன். அவன் ஒரு ராஜா. ஆனா அவன் என்ன செய்தான்? தவம் செய்து ஆன்மீக ஸ்டேட்டஸ் அடைய முயற்சி பண்ணான். அம்பேத்கரோட இன்டர்பிரிட்டேஷன் படி விஸ்வாமித்திரன் என்பவன் ஒரு தனி மனிதன் அல்ல, அவன் ஒரு முழு மூவ்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ். ஆன்மீக அதிகாரத்தை க்ஷத்திரியர்களும் பெற முடியும்னு நிரூபிக்க முயற்சித்த இயக்கத்தின் சிம்பல். இது அம்பேத்கரோட ஸ்காலர்லி இன்டர்பிரிட்டேஷன். இதை எல்லாரும் ஏற்றுக்கணும்னு இல்லை, ஆனா ஒரு பெர்ஸ்பெக்டிவா தெரிஞ்சுக்கிறது முக்கியம். 3வது மோதல் புரோகித நீக்கம். இது ஒரு பேட்டர்னா நடந்ததா அம்பேத்கர் டாக்குமெண்ட் பண்றார். புரூரவஸ் என்ற மன்னன் சதபத பிராமணத்தின் படி ஆன்மீக தரப்போட செல்வத்தை எடுத்துக்கிட்டான். நஹூஷன் என்ற மன்னன் இன்னும் ஒரு படி மேல போனான். ஆன்மீக தரப்பை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி பண்ணான். வேணன் என்ற மன்னன் எனக்கு மேல ஹையர் பவர் இல்லைன்னு அறிவிச்சதா புராணங்கள் சொல்லுது. அம்பேத்கர் இந்த எல்லா சம்பவங்களையும் பட்டியலிட்டு சொல்றாரு. இவை அனைத்தும் க்ஷத்திரியர்களுக்கும் ஆன்மீக தரப்புக்கும் இடையே நடந்த அதிகாரப் போரின் சான்றுகள். புராணங்களில் இவை நெகட்டிவா சித்தரிக்கப்பட்டாலும் அம்பேத்கரோட இன்டர்பிரிட்டேஷன்ல இவை பவர் ஸ்ட்ரகிளோட எவிடன்சஸ். 4வது மோதல் ஹைஹ்ய மன்னர்கள். இவங்க ஒரு சக்தி வாய்ந்த க்ஷத்திரிய குலம். இவங்களோட தலைவன் கார்த்தவீர்யார்ஜுனன். புராணங்கள் படி இவன் ஜமதக்னி என்ற முனிவரோட ஆசிரமத்தை தாக்கினான். இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் இல்ல, இது ஒரு ஃபுல் ஸ்கேல் கான்ஃப்ளிக்ட்னு அம்பேத்கர் இன்டர்பிரேட் பண்றாரு. ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ். தோழர்களே, இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணும். பவர் ஸ்ட்ரகிள் பிட்வீன் ரிலீஜியஸ் அத்தாரிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இது இந்தியாவுக்கு மட்டும் யூனிக் இல்ல. யூரோப்ல போப் வர்ஸ் கிங்ஸ் கான்ஃப்ளிக்ட் நூற்றாண்டுகளா நடந்துச்சு. சர்ச்சுக்கும் மானார்கிக்கும் இடையில கான்ஸ்டன்ட் டென்ஷன் இருந்துச்சு. எந்த சொசைட்டிலையும் ஸ்பிரிச்சுவல் பவரும் பொலிட்டிக்கல் பவரும் கான்ஃப்ளிக்ட்ல இருந்திருக்கு. இந்தியாவோட வரலாறும் இந்த யூனிவர்சல் பேட்டர்னோட ஒரு பார்ட். இது ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டியோட ப்ராப்ளம் இல்ல, இது ஹியூமன் சிவிலைசேஷனோட பேட்டர்ன். அத்தியாயம் 3 பரசுராமன் கதை. அம்பேத்கரோட இன்டர்பிரிட்டேஷன். தோழர்களே, இப்போ நான் சொல்ல போற விஷயம் அம்பேத்கரோட மிக முக்கியமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ்ல ஒன்று. இது ஒரு ஸ்காலர்லி இன்டர்பிரிட்டேஷன். ட்ரெடிஷனல் இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்து இது டிஃப்ரெண்ட். ரெண்டையும் ரெஸ்பெக்ட் பண்றேன், ஆனா இங்க அம்பேத்கரோட வியூவை பிரசன்ட் பண்றேன். க்ஷத்திரியர்கள் கிளர்ச்சி செய்தாங்க, ஆன்மீக அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணினாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? பரசுராமன் கதையை எல்லாருக்கும் தெரியும். புராணங்கள் சொல்லுது, பரசுராமன் ஜமதக்னி முனிவரின் மகன். கார்த்தவீர்யார்ஜுனன் அவரோட அப்பாவை ஹர்ட் பண்ணான். அதற்கு பழிவாங்க பரசுராமன் 21 தடவை பூமியை சுத்தி வந்து எல்லா க்ஷத்திரியர்களையும் டிஃபீட் பண்ணினான்னு புராணங்கள் சொல்லுது.
இப்போ அம்பேத்கர் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்றாருன்னு பாருங்க. அம்பேத்கர் சொல்றார், பரசுராமன் ஒரு தனி மனிதன் அல்ல, இது ஒரு சிம்போலிக் நேரேட்டிவ். 21 தடவை என்பது 21 தலைமுறைகளாக இருக்கலாம். ஒவ்வொரு தலைமுறையிலும் இந்த கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு இந்த கதை சிம்பாலிக்கலி சொல்லுது. இது அம்பேத்கரோட ஸ்காலர்லி இன்டர்பிரிட்டேஷன். ட்ரெடிஷனல் இன்டர்பிரிட்டேஷன் வேற மாதிரி இருக்கலாம். ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனா இந்த வீடியோ அம்பேத்கரோட பெர்ஸ்பெக்டிவை ஃபோக்கஸ் பண்றதால அவரோட இன்டர்பிரிட்டேஷனை தான் எலாபரேட் பண்றேன். அம்பேத்கர் ஃபர்தர் சொல்றாரு, இந்த கான்ஃப்ளிக்ட்ல ஆன்மீக தரப்பு பிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணல, அவங்க கையில படை இல்லை, ஆனா அவங்க வேற விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணினாங்க. அது என்ன? அத்தியாயம் 4, இறுதி ஆயுதம், உபநயன மறுப்பு. தோழர்களே, இப்போ நான் சொல்ல போற விஷயம் அம்பேத்கரோட ரிசர்ச்ல மிக முக்கியமான ஃபைண்டிங். ஆன்மீக தரப்போட இறுதி ஆயுதம் வாள் இல்ல, படை இல்ல, ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கை டினை பண்றது. அதுதான் உபநயன மறுப்பு. உபநயனம் என்றால் என்ன? உபநயனம் என்றால் என்ன? இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உபநயனம் என்றால் அருகில் கொண்டு செல்லுதல். ஒரு குருவிடம் சிறுவனை அழைத்துச் சென்று அவனுக்கு கல்வி கற்பிக்க ஒப்படைக்கும் சடங்கு. இந்த சடங்கில் சிறுவனுக்கு பூநூல் அணிவிக்கப்படும், காயத்ரி மந்திரம் உபதேசிக்கப்படும். அவன் த்விஜன், இரு பிறப்பாளன் என்று அறிவிக்கப்படுவான். த்விஜன் என்றால் என்ன? இரண்டாவது பிறப்பு. முதல் பிறப்பு தாயின் வயிற்றிலிருந்து, இரண்டாவது பிறப்பு உபநயனத்தின் மூலம். இந்த இரண்டாவது பிறப்பு வேத கால சமூகத்தில் மிக முக்கியமானது. அம்பேத்கர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, உபநயனம் என்பது வெறும் சடங்கு இல்ல, அது ஒரு கேட்வே. உபநயனம் ஆணவங்களுக்கு மட்டுமே வேதம் படிக்க உரிமை இருந்துச்சு. உபநயனம் ஆணவங்களுக்கு மட்டுமே யாகம் செய்ய, யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ண உரிமை இருந்துச்சு. உபநயனமானவங்களுக்கு மட்டுமே சில சோஷியல் ப்ரிவிலேஜஸ் இருந்துச்சு. உபநயனம் இருந்தா கல்வி உரிமை இருக்கு, யாக உரிமை இருக்கு, ஃபுல் சோஷியல் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. உபநயனம் இல்லாட்டி இந்த எல்லா உரிமைகளும் இல்லை. புரியுதா? உபநயனம் என்பது ஒரு கேட். அந்த கேட்டை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க சொசைட்டியையே கண்ட்ரோல் பண்ணலாம். அம்பேத்கரோட சென்ட்ரல் ஆர்குமெண்ட். இப்போ அம்பேத்கரோட சென்ட்ரல் ஆர்குமெண்ட் என்னன்னா, க்ஷத்திரிய மன்னர்கள் கிளர்ச்சி செய்த போது ஆன்மீக தரப்பு ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. இந்த மன்னர்களுக்கும் அவங்க வாரிசுகளுக்கும் இனிமேல் உபநயனம் செய்ய மாட்டோம்னு. இது அம்பேத்கரோட இன்டர்பிரிட்டேஷன். இந்த ஒரு முடிவு என்ன எஃபெக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு அம்பேத்கர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. முதல்ல கல்வி மறுப்பு. உபநயனம் இல்லாததால் வேதம் படிக்க உரிமை இல்லை, குரு யாரும் இவங்களுக்கு கற்பிக்க மாட்டாங்க, நாலேஜுக்கான ஆக்சஸ் கட் ஆயிடுச்சு. ரெண்டாவது யாக மறுப்பு. உபநயனம் இல்லாததால யாகம் செய்ய உரிமை இல்லை. யாகம் இல்லாம ஒரு மன்னன் லெஜிட்டிமேட் கிங்கா கன்சிடர் பண்ணப்பட மாட்டான். பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசிக்கான ஆக்சஸ் கட் ஆயிடுச்சு. மூணாவது சமூக புறக்கணிப்பு. உபநயனம் இல்லாததால இவங்க த்விஜர் இல்லை, மற்ற குரூப்ஸ் இவங்களோட சில சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கான ஆக்சஸ் கட் ஆயிடுச்சு. நாலாவது இந்த 4வது வர்ணமா கிளாசிஃபிகேஷன். எல்லா ஆக்சஸும் கட்டான பிறகு இந்த குரூப்ஸை எல்லாம் ஒன்றாக சேர்த்து சூத்திரர்கள் என்ற ஒரு புதிய வர்ணமாக கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. அம்பேத்கர் இதை சமரைஸ் பண்ணும்போது சொல்றாரு, சூத்திரர்கள் கீழானவங்க இல்லை, சூத்திரர்கள் வீழ்த்தப்பட்டவங்க. ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்டின் விளைவாக ஒரு ரிச்சுவலை டினை பண்றதன் மூலமா ஒரு முழு குரூப்பை சோஷியலி டிகிரேட் பண்ணிட்டாங்க. தர்ம சூத்திரங்களில் என்ன எழுதப்பட்டது? ஒரு தடவை சூத்திரன் என்ற கிளாசிஃபிகேஷன் வந்த பிறகு அதை சாலிடிஃபை பண்ண பல ரூல்ஸ் எழுதப்பட்டது. இவை தர்ம சூத்திரங்கள், மனுஸ்மிருதி போன்ற நூல்களில் இருக்கு. அம்பேத்கர் இந்த நூல்களை எக்ஸ்டென்சிவ்லி கோட் பண்றாரு. இந்த நூல்களில் சூத்திரர்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மிகவும் கடுமையானவை. கல்வி கற்க தடை, சொத்து சேர்க்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சமூகத்தில் பல லிமிட்டேஷன்ஸ், இவையெல்லாம் டாக்குமெண்டடா இருக்கு. இந்த ஸ்பெசிஃபிக் பனிஷ்மெண்ட்ஸை நான் இங்க கிராஃபிக்கா டிஸ்கிரைப் பண்ண விரும்பல. ஆனா நீங்க மனுஸ்மிருதி 10வது அத்தியாயம், கௌதம தர்மசூத்திரம் 12வது அத்தியாயம் இவற்றை படிச்சு பார்க்கலாம். அம்பேத்கரோட ஹூ வர் த ஷுட்ராஸ் புத்தகத்திலும் இவை கோட் பண்ணப்பட்டிருக்கு. அம்பேத்கர் இதை பத்தி சொல்லும்போது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அத்தியாயம் 5, சூத்திரன் என்ற சொல்லின் மாற்றம். சொல்றாரு, கல்வியை மறுப்பது என்பது ஒரு மனிதனின் கண்களை மறைப்பது போன்றது. கண் இல்லாதவன் எப்படி வழி கண்டுபிடிப்பான்? கல்வி இல்லாதவன் எப்படி சுதந்திரம் பெறுவான்? தோழர்களே, அம்பேத்கர் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் பண்றார். சூத்திரன் என்ற வார்த்தையோட அர்த்தமே காலப்போக்கில் மாறிச்சுன்னு. முதல் கட்டம் வேத காலம், ரிக் வேதம். அப்போ சூத்திரன் என்றால்
ஒரு குறிப்பிட்ட குலத்தின் பெயர். அது ஒரு க்ஷத்திரிய குலம். அவங்க மன்னர்கள், போர் வீரர்கள். 2வது கட்டம் பின்னர் வேத காலம். அப்போ சூத்திரன் என்றால் உபநயனம் மறுக்கப்பட்டவர்கள், கான்ஃப்ளிக்ட்ல இருந்த குரூப்ஸ். 3வது கட்டம் தர்ம சாஸ்திர காலம். அப்போ சூத்திரன் என்றால் 4வது வர்ணம், ஸ்பெசிபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற குரூப். அம்பேத்கர் இதை சமரைஸ் பண்ணும்போது சொல்றார், சூத்திரன் என்ற வார்த்தை ஒரு ப்ராப்பர் நவுனிலிருந்து ஒரு கிளாசிஃபிகேஷனா மாறியது, ஒரு குலப்பெயர், ஒரு சோஷியல் கேட்டகரியா மாறியது. அத்தியாயம் 6. ஏன் இது சக்சஸ்ஃபுல் ஆச்சு? இப்போ ஒரு லெஜிட்டிமேட் கேள்வி கேட்கலாம். மன்னர்கள் கையில படை இருந்ததே, வாள் இருந்ததே, அப்போ ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல் ஆச்சு? அம்பேத்கர் இதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். முதல் காரணம், இது ஒரே நாள்ல நடக்கல. இது ஒரு இன்ஸ்டன்ட் ஈவெண்ட் இல்ல. இது நூற்றாண்டுகளாக மெல்ல மெல்ல நடந்தது. ஒரு தலைமுறையில ஒரு சிறிய மாற்றம், அடுத்த தலைமுறையில இன்னொரு சிறிய மாற்றம், 100 தலைமுறை கழிச்சு பார்த்தா சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி மாறிடும். இது கிராஜுவல் சேஞ்ச். 2வது காரணம், பிலீஃப் சிஸ்டமோட பவர். மக்கள் மனசுல ஆன்மீக அத்தாரிட்டி மேல ஸ்ட்ராங் நம்பிக்கை இருந்துச்சு. ஆன்மீக தரப்பு சொல்றது கரெக்ட்னு மெஜாரிட்டி நம்பினாங்க. மன்னன் ஃபைட் பண்ண நினைச்சாலும் அவனோட சொந்த படை வீரர்களே அந்த நம்பிக்கையை ஷேர் பண்ணினாங்க. பிலீஃப் சிஸ்டமை மாத்துறது ரொம்ப கஷ்டம். 3வது காரணம், டிவைட் அண்ட் ரூல். எல்லா க்ஷத்திரியர்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கல. சில க்ஷத்திரியர்கள் ஆன்மீக தரப்போட நல்ல உறவில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, மற்றவங்களை டிகிரேட் பண்ணாங்க. ஒரே குரூப்பை டிவைட் பண்ணி ஒரு பாதியை மறுபாதிக்கு எதிராக யூஸ் பண்றது, இது கிளாசிக் டிவைட் அண்ட் ரூல். அம்பேத்கர் இதை பத்தி சொல்லும்போது, ஒடுக்குமுறையின் மிகச்சிறந்த ஆயுதம் வாள் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களின் பிரிவினையேன்னு சொல்றாரு. 4வது காரணம், இன்டர்னலைஸ்ட் பிலீஃப். காலப்போக்கில் ஒடுக்கப்பட்ட குரூப் ஏ இந்த நேரேட்டிவை நம்ப ஆரம்பிச்சாங்க. இது எந்த ஆப்ரெசிவ் சிஸ்டம்லையும் நடக்கிற ஃபெனாமனான். அமெரிக்கன் ஸ்லேவரிலையும் இது நடந்துச்சு, சவுத் ஆப்பிரிக்கன் அப்பார்டைட்லையும் நடந்துச்சு. அப்ரெஸ்ட் குரூப்பே ஆப்ரேஷனை நார்மல்னு அக்செப்ட் பண்ணும்போது சிஸ்டம் செல்ஃப் சஸ்டெய்னிங் ஆகிடும். அத்தியாயம் 7. அம்பேத்கரோட 5 முடிவுகள். தோழர்களே, இப்போ மிக முக்கியமான பகுதிக்கு வாங்க. அம்பேத்கர் தன்னோட ஆராய்ச்சி முழுவதையும் 5 முடிவுகளா சுருக்கி சொல்றாரு. இந்த 5 முடிவுகளும் ஹூ வர் த ஷூத்ராஸ் புத்தகத்தின் கோர் ஃபைண்டிங்ஸ். முதல் முடிவு, சூத்திரர்கள் என்பவர்கள் ஆரியர்களின் ஒரு பிரிவான சூரியவம்ச க்ஷத்திரியர்களே. அதாவது சூத்திரர்கள் வேற இனம் இல்ல, அவங்க ஆரியர்களே, அவங்க க்ஷத்திரியர்களே. 2வது முடிவு, ஒரு காலத்தில் சூத்திரர்கள் க்ஷத்திரிய வர்ணத்தில் இருந்தார்கள். 4வது வர்ணம் என்பதே பிறகு உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 3 வர்ணங்கள் தான் இருந்தன. 3வது முடிவு, சூத்திர மன்னர்களுக்கும் ஆன்மீக தரப்புக்கும் இடையே தொடர்ச்சியான மோதல்கள் இருந்தன. இது ஒரே ஒரு சம்பவம் இல்லை, இது தொடர்ச்சியான நூற்றாண்டுகள் நீடித்த கான்ஃப்ளிக்ட். 4வது முடிவு, இந்த மோதலின் விளைவாக ஆன்மீக தரப்பு சூத்திர மன்னர்களுக்கு உபநயனம் செய்ய மறுத்தார்கள். இதுதான் டேர்னிங் பாயிண்ட். 5வது முடிவு, உபநயனம் மறுக்கப்பட்டதால் சூத்திரர்கள் 4வது வர்ணமாக தரம் தாழ்த்தப்பட்டார்கள். க்ஷத்திரியர்களாக இருந்தவர்கள் வைசியர்களுக்கும் கீழே தள்ளப்பட்டு 4வது வர்ணமாக ஆக்கப்பட்டார்கள். இது அம்பேத்கரோட சென்ட்ரல் தீசிஸ். இது ஸ்காலர்லி டிபேட்க்கு ஓப்பனான இன்டர்பிரிட்டேஷன். மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், ஆனா அம்பேத்கரோட ரிசர்ச் டெப்த்தும் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சும் ரெஸ்பெக்ட் பண்ணத்தக்கது. முடிவுரை. தோழர்களே, இன்னைக்கு நீ தலை குனிஞ்சு நிக்கிற. நான் கீழானவன் யாராவது சொல்லி வளர்ந்த ஒவ்வொரு மனிதனும் கேளு. அம்பேத்கரோட ரிசர்ச் சொல்லுது, உன் முன்னோர்கள் மன்னர்கள், உன் முன்னோர்கள் போர் வீரர்கள், உன் முன்னோர்கள் க்ஷத்திரியர்கள். உன் தலையை குனிய வச்சது நீ செஞ்ச தப்பு இல்ல, 1400 வருஷமா கண்டினியூ ஆன ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸோட ரிசல்ட். அம்பேத்கர் சொல்றார், நீ கீழானவன் இல்ல, நீ வீழ்த்தப்பட்டவன். ஆனா தோழா, இங்க கதை முடியல. உன் மனசுல இன்னொரு கேள்வி இருக்கு. சரி, இந்த வரலாறு தெரிஞ்சது, இப்போ நிலைமை என்ன? அம்பேத்கர் என்ன சொல்யூஷன் கொடுத்தாரு? கான்ஸ்டிடியூஷன்ல என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாரு? 75 வருஷம் கழிச்சு கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் நம்ம 3வது பாகத்தில. அது இன்னும் முக்கியமா இருக்கும். ஏன்னா வரலாறு தெரிஞ்சுக்கிறது முக்கியம், ஆனா இன்றைய நிலையை புரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம். தோழர்களே, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அம்பேத்கரோட ரிசர்ச் பல பேருக்கு தெரியாது. ஒரு பாரத் ரத்னா வாங்கின ஸ்காலரோட அகாடமிக் ஒர்க்கை பரப்புறது, அது அவேர்னஸ் கிரியேட் பண்றது. அம்பேத்கரோட புத்தகங்களை படிங்க. ஹூ வர் த ஷூட்ராஸ் படிங்க, அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் படிங்க, ஒரிஜினல் சோர்ஸை படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்க, காமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. அறிவே ஆயுதம், கல்வியே விடுதலை. ஜெய் பீம். இது உங்கள் இடதுசாரி. நன்றி.